வணக்கங்க. வாட் யூ ஸ்பீக், வாட் யூ டூ அண்ட் ஹூ யூ ஆர், இது மூணுமே ஒன்றா இருந்துச்சுன்னா யூ வில் பி மோஸ்ட் ட்ரஸ்டட் பர்சன். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியாளராக உங்களால் இருக்க முடியும். ஹிப்போக்ரட் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னா இது கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. கிரேக்கர்கள் தான் இந்த நாடகங்களை நிறைய நடிப்பாங்க, நிறைய அதை ஏற்றி இருக்கிறாங்க. அவர்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் நாடகங்களை ஏற்றும்போது ஒரே மனிதன் 5 கதாபாத்திரங்களை முகமூடியோடு கூட தனித்தனியாக நடிப்பார். அப்பொழுது அவரை ஹிப்போக்ரட் என்று அழைப்பார்கள். அப்படின்னா மனுஷன் ஒருத்தர் தான், ஆனால் 5 முகமூடிகளில் 5 கதாபாத்திரங்களிலே நடிப்பார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் do you have 2 face or you are the same person in all places? யோசிச்சு பாருங்கள். உங்கள் வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடாமல் ஒரே மாதிரி அழகாக சூப்பராக சிறப்பாக இருந்துருங்க. Have a nice day. God bless you.